ஹே ஆல் இது சாட்டர்டே மார்னிங். இந்த ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா கார்டன் பக்கம் அதிகமாக வரவே முடியல. கிளைமேட்டு வேறு மாதிரி இருக்குது கோயம்புத்தூரில். யாராவது கோயம்புத்தூர் விசிட் பண்ணணும், ஏதாவது பிளேஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிளைமேட் நீங்கள் விசிட் பண்ணலாம். ஃபுல்லாகவே மிஸ்ட்டு தான். ஊட்டி கொடைக்கானல்லாம் 2 அடி தள்ளி தான் நிற்கணும், அந்தளவுக்கு இருக்குது கோயம்புத்தூரோடது. இப்போதைக்கு கட்டிங்ஸ்லாம் போட்டு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இந்த சீசனில் வளர்த்திக்கலாம், ஈஸியாக வளர்த்திக்கலாம். நான் சொல்கிறது ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஃபுட்டு போட்டிருந்தேன். இந்த அசோலா வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து பார்க்கவே முடியறதில்ல. தூக்கி போடுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. அதனால் இதை ஃப்ரீ பிளான்ஸாக இனி எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். வாட்டர் பிளான்ட் வாங்குகிற எல்லாருக்குமே ஃப்ரீ பிளான்ஸில் இந்த அசோலா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை விங்ஸும் இருக்கும். எல்லா பாட்லேயுமே ஃபிஷ்ஷஸ் இருக்கானுங்க. கோல்டு ஃபிஷ் எல்லாம் கூட இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லா வாட்டர் பிளான்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அமேசான் ஸ்காட்லாம் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதை நட்ட வைக்க கூட இல்லை, அது அப்படியே அந்த ஃப்ளவர் அதில் போய் இன்னொரு தொட்டியில் வச்சு அதுவே இப்போ ஃப்ளவர் வர ஸ்டேஜுக்கு ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே கிளம்பிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லயன்ஸ் நர்சரி வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ச் பிளான்ட் வாங்குறதுக்காக நான் வந்து கிளம்பிட்டு இருந்தேன். கூட என் மேனேஜரையும் தான் கூப்பிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஏதாச்சும் நியூ பிளான்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் கிளம்பிகிட்டு இருந்தோம். இப்போவுமே கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 11 கிளம்புறப்ப கூட கிளைமேட் வந்து ரொம்ப சில் கிளைமேட்டாக தான் இருந்தது. நர்சரி விசிட் பண்ணுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் எங்கள் வீட்டிலேருந்து. சரின்னு சொல்லி பார்த்தா நிறையா வந்து பிளான்ட்டே இல்லைங்க. இப்போதைக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. நான் தெரியாமல் போயிட்டேன், கால் பண்ணிட்டு போயிருந்தால் மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே என்ட்ரானே நிறையா நியூ பிளான்ட்ஸுன்னு வந்து நாளைக்கு தான் வருது, இன்றைக்கி எந்த பிளான்ட்ஸுமே இல்லை, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஸ்பேஸ்க்காக எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருந்தேன். உள்ளே வந்து லில்லி, லோட்டஸ், அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாப்பி இதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர் பாப்பியெல்லாம் க்ரோத்து பயங்கரமாக போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் நான் ப்ரைஸ் எதுவுமே கேட்கல, ஏன்னா நான் இன்ச் பிளான்ட்டுக்காக தான் வந்தேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். பக்கத்துலேயே பார்த்தா வாட்டர் மொசைக்கு ரொம்ப நாளாக இந்த பிளான்ட்டை நான் தேடிட்டு இருந்த பிளான்ட்டு. ஆனால் இது தருவீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒரே ஒரு பிளான்ட் கிடச்சா கூட எனக்கு போதும் அப்படின்னு. 3 பிளான்ட்டு கொடுத்துட்டு அமௌண்ட்டே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இன்ச் பிளான்ட்டுக்காக தானே வந்தீங்க, அது நாளைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அமௌண்ட்டே அவர் வாங்கிக்கல. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், நான் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி பக்கத்தில் இன்னொரு நர்சரி, எப்போவுமே விசிட் பண்ணுற இன்னொரு நர்சரி கூட இருக்குது. சரி அங்கே விசிட் பண்ணி பார்க்கலாம், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, பிளான்ஸ் வாங்காமல் எப்படிடா போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே விசிட் பண்ணியிருந்தேன். லோட்டஸ் டியூபர்லாம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சிமெண்ட் தொட்டி வந்து எனக்கு அஃபோர்டபுளாக கிடச்சிது. 120 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் அந்த வாட்டர் மொசைக் பிளான்ட்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து டிசம்பர் பிளான்ட்டு. என்கிட்ட ஒயிட் கலர், வயலட் கலர் தான் இருக்குது. இது ஒயிட் வித் வயலட்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது. 40 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஹேங்கிங் வெரைட்டி 80 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க பாட்டோட. அண்ட் இந்த மொசைக் பிளான்ட்டையுமே சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். 3 பிளான்ட்லேயுமே நல்ல ரூட் இருக்க மாதிரியே தான் அவர் எனக்கு கொடுத்துருந்தாரு. இந்த பிளான்ட்டை கட்டிங் மூலியமாகவே நம்ம வளர்த்திக்கலாம். நிறையா யூடியூபர்ஸ் கிட்ட நான் கேட்டிருப்பேன். ஆனால் வந்து எக்ஸ்சேஞ்ச் அப்போ அவங்க வந்து யார் டீலரோ அவங்க நம்பர் கொடுப்பாங்க. அந்த டீலர்ஸ் கிட்ட நம்ம கேட்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ரேட், அதுக்கு ஒர்த்தாகவே இருக்காது. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எல்லா பேஜ்லையுமே பார்ப்பேன், டிராஃப்ட்லலாம் சேவ் பண்ணியெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது என்னால் வாங்கவே முடியல. இப்படி இன்றைக்கி எனக்கு வந்து அது ஃப்ரீயாக கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இதுக்கான பாட்டிங் மிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெட் சாயில், அதுக்கப்புறம் மாட்டு எரு, அதுக்கப்புறம் ஆட்டாம்புழுக்கை, இது 3த்தையும் வேணால் போடுறதுனா போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ரெட் சாயில் இருந்தாலே இதுக்கு போதுமானது தான். இப்போதைக்கு இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா போட்டு வச்சு இதையுமே நட்ட வச்சுருக்கேன். நான் மிதக்க விடலை, நட்டு வச்சுருக்கேன் உள்ளே. இப்படி தான் இப்போதைக்கு பாட் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.